நாம் தினமும் காரில் பயணம் செய்கிறோம். ஆனால் டாஷ்போர்டில் எரியும் அந்த சிறிய விளக்குகளை நீங்கள் கவனிக்கிறீர்களா? அவை வெறும் விளக்குகள் அல்ல, உங்கள் காரின் முக்கியமான எச்சரிக்கை செய்திகள். உங்கள் காரின் டாஷ்போர்டில் திடீரென்று ஒரு வார்னிங் லைட் எரிந்தால் என்ன அர்த்தம்? உடனே வண்டியை நிறுத்த வேண்டுமா அல்லது தொடர்ந்து ஓட்டலாமா? இந்த வீடியோவில் முக்கியமான டேஷ்போர்ட் லைட்ஸை எளிமையாக விளக்கப் போகிறோம். அந்த எச்சரிக்கை விளக்குகள் எதனை அறிவிக்கின்றது என்பதனை இந்த வீடியோவில் காணலாம். வணக்கம். இதுதான் டாஷ்போர்ட் லைட். இது வாகனத்தில் இருக்கிற பழுதுகளை சாரதிக்கு அறிவிக்கிறதுக்காக இப்படி டிஸ்பிளேயில் வைக்கப்பட்டிருக்குது. இதில் 4 கலர் பயன்படுத்தப்படுது: சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம். இது சிவப்பு டேஞ்சர், ஆபத்து. சிவப்பு லைட் டிஸ்பிளேயில் அலர்ட் வந்தால் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணவோ ஓடவோ கூடாது. அப்படி ஓடிக்கொண்டிருக்க சிவப்பு லைட் ஒன்று 10 தண்டா உடனே சாரதி பாதுகாப்பான இடத்தை பார்த்து நிறுத்த வேண்டும். மஞ்சள் ஒரு லைட் எரியுதுன்னு சொன்னால் அலர்ட்டு. இது உடனடி ஆபத்து இல்லையென்று சொன்னாலும் வெகு விரைவில் சாரதி அதை செய்ய வேண்டும். சாரதியால் முடியாவிட்டால் மெக்கானிக்கரிடம் சென்று செய்ய வேண்டும். பச்சை வாகனத்தின் எந்த பகுதி இயங்கி கொண்டிருக்குது, சிஸ்டம் ஆக்டிவேட்டில் இருக்குது, எந்த செக்ஷன் வேலை செய்யுது என்றதை காட்டுது பச்சையும் நீலமும். இது துறப்பு போட்ட உடனே டிஸ்பிளேயில் இவ்வளவு லைட்டும் பற்றிட்டு உடனே நூந்துடும். அப்போ சாரதி அறிஞ்சு கொள்ளலாம் வாகனத்தின் சிஸ்டம் எல்லாமே சரியாக இருக்குது, வாகனத்தின் எல்லா பகுதியும் சரி என்று சொன்னால் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓடலாம் என்று சாரதி தெரிந்து கொள்ளலாம். உயில் மோட்டார் வாகனத்தில் டிஸ்பிளேயில் இப்படி ஒரு படம் 10 தண்டா என்ஜின் ஆயில் குறைந்து விட்டதுண்டு அர்த்தம். இது ஆரம்பத்தில் சிவப்பில் எரிகிறதுக்கு முதல்ல மஞ்சள் எரியும், லெவல் குறையுது என்றதை காட்டுறதுக்கு அளவுக்கு அதிகமாக குறைஞ்சு ஆயில் ப்ரெஷர் காணாமல் இருக்க சிவப்பில் எரியும். இது 2 கலரில் பத்தும். ஆரம்ப நிலை மஞ்சள், அதுக்கு பிறகு நல்லா குறைஞ்சா சிவப்புக்கு எரியும். இதற்கு சாரதி சரியான அளவீட்டில் ஓயிலை நிரப்புவதன் மூலம் இந்த பிரச்சனையை சீர் செய்ய முடியும். இந்த படத்தில் காண்பித்தது போல் மினிமம் மேக்சிமம் லெவல் பார்த்து நடுப்பகுதியில் ஓயிலை நிரப்புவது அவசியம். இந்த படம் 10 என்று சொன்னால் வாகனத்தின் ஹீட் அதிகமாக இருக்குது, என்ஜின் ஹீட் ஏறிட்டுது. அப்போ ஓடிக்கொண்டிருந்தால் வாகனத்துக்கு ஓய்வு கொடுக்க வேணும், அல்லது வாகன ரேடியேட்டர் தண்ணி இந்த மாதிரி தான் ஹீட் ஃபங்க்ஷன் வேலை செய்யுது. ரேடியேட்டர் தண்ணி லெவல் இறங்கினாலும் இந்த மாதிரி பத்தும். இதுக்கு ரேடியேட்டர் தண்ணியை நிரப்பினா சரி, இது சாரதி தானாகவே செய்யலாம். இந்த படம் கார் டிஸ்பிளேயில் 10 தண்டா பேட்டரி கோளாறு. இதற்கு பேட்டரி தான் தனியாக பழுதடைந்து விட்டது, வீக்காகி விட்டது என்று கருத முடியாது. சார்ஜிங் சிஸ்டம், பேட்டரிக்கு சார்ஜ் செய்யும் சார்ஜிங் சிஸ்டத்திலும் கோளாறுகள் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு படம் உங்களோட காரின் டிஸ்பிளேயில் 10 என்று சொன்னால் இது கேன் பிரேக் போடப்பட்டிருக்குன்றதை சாரதிக்கு அறிவிக்குது. அப்போ கேன் பிரேக் போட்டிருக்கல வாகனத்தை ஓடக்கூடாது, பிரேக் லைன் பிரேக் சிஸ்டத்தை பழுதாக்கிடும். இது கேன் பிரேக் எடுத்தாலே நூந்துடும், பிரேக் எடுபட்ட வச்சு கார் ஓடலாம். கேன் பிரேக் எடுத்தும் இது 100 என்று சொன்னால் நீங்கள் ஒரு மெக்கானிக்கிட்ட உதவியை நாட வேண்டும். இப்படி ஒரு படம் உங்களோட காரின் டிஸ்பிளேயில் 10 என்று சொன்னால் இது பெலிட் போடையில் என்றதை எல்லாமும் 10. இப்படி ஒரு படமும் 10. இது தனியாக சாரதி தான் போடையில் என்றதுக்காக 10 அடிக்காது. இப்போ வர வாகனங்களில் பயணிகள் ஏன் சிறுவர்களை கூட ஏற்றினா இப்படி நீங்கள் பெலிட் போடையில் என்றால் வாகனத்தில் இந்த படமும் 10 ஒரு எல்லாமும் ஒன்று அலர்ட் பண்ணும். இப்படி ஒரு படம் உங்கள் காரின் டிஸ்பிளேயில் பத்தினால் ஏதோ ஒரு கதவு நன்றாக பூட்டப்படவில்லை என்று அர்த்தம். இதற்கு கதவுகளை நன்றாக அழுத்தி பூட்டுவதன் மூலம் இந்த லைட் அணைந்துவிடும்.
இப்படி ஒரு லைட் உங்களோட டாஷ்போர்ட் லைட் பற்றினா இது ஏர்பேக் சிஸ்டம் ஃபங்க்ஷன் வேலை செய்தில்லைன்ற அர்த்தம். விபத்து ஏற்படும் பட்சத்தில் ஒரு சாரதியையோ பயணியையோ பாதுகாக்க முடியாது. எனவே விரைவில் இதனை சேவை மையம் சென்று ரிப்பேர் செய்ய வேண்டும். இப்படி ஒரு லைட் டாஷ்போர்ட்டில் பத்துதுன்னு சொன்னால் பவர் ஸ்டேரிங் சிஸ்டம் ஃபெயிலியர். இது பவர் ஸ்டேரிங் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஃபெயிலியருக்கும் பத்தும், ஆயில் குறைஞ்சாலும் பத்தும். இதை விரைவில் செய்யலையென்று சொன்னால் ஸ்டேரிங் திருப்புவதற்கு கடினமாக இருக்கும், இறுக்கமாக இருக்கும். விரைவில் இதை சேவை மையம் சென்று ரிப்பேரேஷன் செய்ய வேண்டும். இத்துடன் சிவப்பு நிற எச்சரிக்கை விளக்குகள் முடிவு பெறுகின்றது. இனி மஞ்சள் நிற எச்சரிக்கை விளக்குகள் எதனை அறிவிக்கின்றது என்பதனை காணலாம். மஞ்சள் லைட் அலர்ட். இது உடனே சாரதி நிறுத்த வேண்டிய தேவை இல்லாவிட்டாலும் ஆனால் விரைவில் இதற்குரிய தீர்வு திட்டத்தை கண்டறிந்து சாரதி செய்ய வேண்டும். இப்படி ஒரு லைட் உங்களோட வாகனத்தின் டிஸ்பிளேயில் பத்துதுன்னு சொன்னால் எரிபொருள் பற்றாக்குறை. இது அனைவருக்கும் தெரிந்தது. எந்த எரிபொருளில் வாகனம் இயங்குகின்றதோ அந்த எரிபொருளை நிரப்ப வேண்டும். ஆனால் சிறந்தது இது பத்துவதற்கு முன்னமே எரிபொருளை நிரப்புவதால் வாகனத்தின் இன்ஜெக்டர் கார்பரேட்டர்களை பாதுகாக்க முடியும். இது பத்த துவங்கும் போது ரிசர்வில் இருக்கும் எரிபொருளை பாவிப்பதனால் தூசுகள் டஸ்ட்டுகள் கலந்த எரிபொருள் வாகன என்ஜினுக்குள் செல்வதனால் வாகனத்தை பழுதாக்கும் சந்தர்ப்பம் விரைவில் வந்துவிடும். எனவே இது பத்துவதற்கு முன்னம் எரிபொருளை நிரப்புவது சிறந்தது. இப்படி ஒரு லைட் கார் டிஸ்பிளேயில் பத்துதுன்னு சொன்னால் லவே கிளாஸ் தண்ணீர் முடிந்து விட்டது அல்லது குறைந்து விட்டது என்று அர்த்தம். இது கண்ணாடிகளை துப்புரவு பண்ணுவதற்காக வாகனத்துக்குள் நிரப்பப்படுகின்றது. இது குளிர்காலத்திலும் ஐஸ் கட்டி படியாதவாறு திரவத்தன்மையில் இருக்கக்கூடியவாறு சிறப்பாக தயாரிக்கப்பட்டது. இப்படியோர் லைட் டாஷ்போர்ட் டிஸ்பிளேயில் பத்தினால் இது உடனே நிறுத்த வேண்டிய தேவை இல்லை, ஆனால் விரைவில் செய்ய வேண்டும் என்பதனை சாரதிக்கு அறிவிக்கின்றது. இது பத்துவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. தொடர்ச்சியாக இது பத்தினால் உடனே இதை ரிப்பேர் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்படியோர் லைட் டாஷ்போர்ட் டிஸ்பிளேயில் பற்றினா இது ரோட்டு வழுக்கும் தன்மை, பனி, ஈரப்பதம் இருக்கும் நேரத்தில் இந்த லைட் பத்தும். இதற்கு வாகனத்தின் வேகத்தை குறைப்பதினால் இந்த லைட் நூர்ந்துவிடும். இப்படியோர் லைட் வாகனத்தின் டாஷ்போர்ட் டிஸ்பிளேயில் பத்துதுன்னு சொன்னால் சாரதி உடனே நிறுத்த தேவையில்லை, ஆனால் மிகவும் கவனம் தேவை. மழை, குளிர்காலங்களில் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம். சாரதி தன்னுடைய கட்டுப்பாட்டை இழக்கும் போது வாகனம் தானாகவே நிறுத்தும் தன்மையை செயலிழந்து விட்டது என்பது இதனுடைய அர்த்தம். இப்படி ஒரு லைட் டாஷ்போர்ட் டிஸ்பிளேயில் பத்துதுன்னு சொன்னால் இது புனுப்புரசியோன், டயருக்கு காற்று இல்லை, காற்று குறைந்து விட்டது என்பதனை காண்பிக்கின்றது. இதற்கு காற்றடித்தாலே சரியாகிவிடும். இத்துடன் முக்கியமான டாஷ்போர்ட் லைட்டுகள் அனைத்தும் முடிவடைகின்றது. அடுத்ததாக பச்சையும் நீலமும். இது ஒரு திருத்த வேலியோ வாகனத்தின் கோளாறு பழுதுகளோ இல்லை. இது வாகனத்தில் எந்த பகுதி இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதனை சாரதிக்கு அறிவிக்கின்றது. கிளியத்தோன் லைட்டு சிக்னல்களை போட்டால் இடப்பக்கம் வலப்பக்கம் பச்சையில் பத்தும். லைட்டை போட்டால் ஃபுய்த்து பொசிஷன் கொரஸ்மோ பச்சையில் பற்றி எந்த லைட் வேலை செய்யுதுன்றதை சாரதிக்கு காண்பிக்கும். ஹெட்லைட்டை போட்டால் நீலத்தில் ஹெட்லைட் வேலை செய்யுதுன்றதை சாரதிக்கு காண்பிக்கும். எனவே பச்சையும் நீலமும் ஒரு பழுதோ திருத்த வேலியோ இல்லை, வாகனத்தின் இயங்கும் பகுதியை சாரதிக்கு அறிவிக்கின்றது. நன்றி.